இன்னைக்கு ஒரு தீர்மானம் பாருங்க. ஒரு இடத்துல இப்போ நீங்க குடியிருக்கிற இடம், அந்த குடியிருக்கிற இடத்துல ஒரு சமாதான குறைவு வருது. பக்கத்துல இருக்கிறவர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க? உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ, இந்த இடத்துல நான் வந்தது ஆண்டவருடைய விருப்பம் இல்லையோ. உடனே ஒரு ஊழியக்காரண்டத்துல போய் கேட்பாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், இந்த இடத்துல நான் இருக்கலாமா வேண்டாமா, இந்த இடத்தை விட்டு போகவா, இந்த இடம் எனக்குரிய இடமா இல்லையா? ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நீங்க இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு கூட நீங்க கேட்க வேண்டாம். நான் நம்புகிறேன் சில நேரத்துல அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது, எதனால பிரச்சனை வருது, அவன் வீட்டுக்கு நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் அவர்கள் நம்ம மேல பொறாமையினால பிரச்சனை பண்றாங்களா, இல்ல நம்ம அடிக்கடி வர்றது அவங்களுக்கு பிடிக்கலையா? இத கரெக்டா ஞானமாய் தெரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போனோம்னா எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, அதை விட பெஸ்டா, அதை விட ஒரு நல்லா இல்ல அதை விட ஒரு வித்தியாசமான, அதை விட ஒரு அடுத்த படிக்கு இப்படி நீங்கள் போவீர்களே ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்குது, இந்த இடத்துல எனக்கு சமாதானம் இல்லை, இந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் திட்டுறாங்க, இந்த இடம் எனக்குரியது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்கிற ஒன்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. சில இடத்துல ஆண்டவர் முள்ளுகளுக்குள்ள நம்மளை வைக்கிறது மாதிரி தான் ஆண்டவர் வைப்பாரு. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திற்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஜெபிக்கிறதற்காக, ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக, நம்மளை உருவாக்குறதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை நம்மை சுற்றி வைத்திருக்கலாம். சில நஷ்டங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு காரணம் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க மாட்டோன்றதுக்காக அல்ல, சில காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்காக. அந்த தோல்வியை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணுல நீங்க கை வச்சீங்கன்னா, அதான் கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்க வேண்டியது ஒன்று என்னன்னா, எனக்கு நிலைவரமான ஆவியை எனக்கு தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை, முழு பலத்தோட கேளுங்க, ஒரு நிலைவரமான ஒரு ஆவியை. என்னுடைய வேலையில் ஒரு நிலைவரம் எனக்கு வேணும், என்னுடைய தொழிலில் எனக்கு ஒரு நிலைவரம் வேணும் ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிலைவரம் வேணும், என்னுடைய மனசு அங்கேயும் இங்கேயும் அலைபாயாதபடி இப்பொழுது ஒரு நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே வைப்பீராக, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பீராக. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க.